Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நாம ஒரு மேஜிக் greeting card எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நீங்க எந்த சைஸ் கார்டு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த ஒரு A4 சைஸோட ஒரு half மட்டும் எடுக்க போறேன். அதாவது 15/21 வந்திருக்கும். இதோட ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேல் பக்கம் ஒரு 1.5 cm அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருங்க. அப்புறம் ரெண்டு சைடு பாட்டம் இது எல்லாத்துலயும் 1 cm ஸ்பேஸ் விட்டு ஒரு border வரைஞ்சுக்கோங்க. இந்த borderக்குள்ள தான் நம்ம வரையற டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சுக்குவோம். இப்போ இது ஒரு நியூ இயர் greeting கார்டா பண்றதுனால நான் 2021 அப்புறம் ஹேப்பி நியூ இயர் இந்த மாதிரி எல்லாம் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான டிசைன் வரைஞ்சிட்டு நீங்க கலர் பண்ணிடுங்க. நான் இங்க கலர் பென்சில்ல தான் கலர் பண்றேன். நீங்க sketch pen or water color எதுல வேணாலும் கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணிட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி டெக்கரேட் பண்ணி முடிச்ச உடனே இந்த greeting card சைஸ்க்கே ஒரு OHP ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு கார்டு 15 cm by 5 cm எடுத்து half fold பண்ணிட்டு அதோட ரெண்டு எண்ட்லயும் glue தடவிக்கோங்க. இந்த glue தடவினதுக்கு அப்புறம் இந்த greeting card plus OHP ஷீட் ரெண்டையும் ஒண்ணா எடுத்து இதல ஒட்டிடுங்க. இது நல்லா ஒட்டி காஞ்சிடட்டும். இது காஞ்ச உடனே ஒரு பெர்மனன்ட் மார்க்கர் எடுத்து OHP ஷீட் மேல அவுட்லைன் வரைஞ்சுக்கோங்க. சோ இது ஃபுல்லா வரைஞ்சாச்சு. இந்த அவுட்லைன் எப்படி இருக்குன்னு காமிக்க ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ இது கவர் பண்ணறதுக்கு நம்ம வரைஞ்சிருக்க greeting card சைஸை விட டபுள் சைஸ் எடுக்கணும். அதாவது நம்மளோடது அகலம் 15 cm இருந்தா இது 30 cm எடுத்துறோம். பாட்டம்லயும் ரைட் சைடுலயும் 1.5 cm அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இது பாருங்க greeting cardோட டபுள் சைஸ் இருக்கு. இப்போ எந்த பக்கம் எக்ஸ்ட்ரா சென்டிமீட்டர் விட்டோமோ அந்த இடத்துல சுத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு border போட்டு இந்த உள்ள இருக்கிற பேப்பரை கட் பண்ணனும் ஒரு விண்டோ மாதிரி. எந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இது விட்டுருக்கோமோ அந்த சைடு தான் இந்த மாதிரி கட் பண்ணனும். சோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டா இந்த எக்ஸஸ் வந்து நம்ம பின் பக்கம் அடிச்சு விடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இதுக்குள்ள ஒரு ஒயிட் பேப்பர் ஒட்டணும். இதுவும் நம்ம கார்டோட அதே அகலம் தான் 15 cm, ஹைட்டும் சேம் தான் 19.5. இதோட ரெண்டு சைடுலயும் 1.5 cm எக்ஸ்ட்ரா பேப்பர் விட்டுக்கோங்க. அத ஃபோல்ட் பண்ணி அதுல glue அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இத எடுத்து இந்த கார்ட்ல ஒட்டும்போது கரெக்ட்டா ஃபிட் ஆயிடும். சோ இது ஒட்டும்போது ஒட்டிட்டு காஞ்ச உடனே ஒரு விஷயம் தான் பார்க்கணும். அது உள்ள பாக்கெட் மாதிரி இருக்கும். அது glueல ஒட்டாம க்ளீனா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இத பாருங்க இந்த மாதிரி இந்த பாக்கெட் வந்து க்ளீனா இருக்கணும். அப்பதான் greeting card உள்ள இன்சர்ட் பண்ண வரும். அத ஒட்டிட்டு திருப்பி நம்ம பின்னாடி எக்ஸஸ் வெச்சிருந்தோம் இல்லையா 1.5 cm அத வந்து glue தடவி ஒட்டிடுங்க. ரெண்டு பக்கம் ஒட்டிட்ட உடனே நம்மளோட கவர் ரெடி ஆயிடும். சோ இப்போ நம்மளோட கவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணிருக்க greeting card இன்சர்ட் பண்ண போறோம். இது இன்சர்ட் பண்ணும்போது OHP ஷீட் இந்த பேப்பருக்கு ஃப்ரண்ட் சைடுலயும் வரைஞ்ச டிராயிங் பேப்பரோட பின் பக்கமும் இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணுங்க. பாருங்க OHP ஷீட் பேப்பரோட ஃப்ரண்ட் சைடுலயும் வரைஞ்ச டிராயிங் பேக் சைடுலயும் இன்சர்ட் பண்ண உடனே சோ நம்மளோட மேஜிக் கார்டு ரெடி ஆயிடும். இது நியூ இயர், கிறிஸ்மஸ் எல்லா அகேஷனுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் நீங்க குட்டீஸ்க்கு அவங்களோட பர்த்டேக்கு greeting card அவங்களோட ஃபேவரட் கார்ட்டூன் கேரக்டர் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி. சோ இந்த கார்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க. Thank you.